ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து நடக்க போற நிகழ்வுகளை பார்க்கலாம். என்னதான் நம்ம சேரனன்னா வெளியில எந்த கவலையுமே இல்லாத மாதிரி எல்லா வேலையுமே சகஜமா செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு மனசளவுல ரொம்பவே வேதனையா தான் இருக்குது. சேரனன்னாவும் சோழனும் கடைக்கு போயிட்டு வராங்க. அப்படி வரும்போது கார்த்திகா வீட்டு வழியா வர வேண்டியதாகிடுது. அப்படி வரும்போது அவங்க வீட்டில் பந்தல் போட்டுட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்ததுமே இது நடேசன் பையன் தானே அப்படின்னு சொல்லி வந்த சொந்தக்காரங்க எல்லாருமே கேட்குறாங்க. அந்த தற்கொலைகளை பற்றி நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி இவங்களை கேவலப்படுத்துகிறாங்க. அது இவங்க காதுபடவே பேசிட்டு அவங்க வேற வேலையை பார்க்குறாங்க. அப்போ சோழன் சொல்கிறாங்க, கார்த்திகாவுக்கு நிச்சயதார்த்தமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராங்க. இதை கேட்டதுமே சேரனோட ஃபேஸில் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை அப்படின்னாலுமே அவங்க முகம் ரொம்பவே வாடி போய் தான் இருக்குது. இவங்க அப்படி அந்த வீட்டை தாண்டி வரும்போது கார்த்திகா வீட்டுக்குள்ள இருந்து ஜன்னல் வழியா சேரன் அண்ணாவை பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறாங்கங்கிறது சோழனுக்கும் தெரியுது, சேரன் அண்ணாவுக்கும் தெரியுது. ஆனால் சேரன் அண்ணா நிமிர்ந்து கூட பார்க்கல. பார்க்காமலே அவங்க நம்மளை பார்க்குறாங்கங்கிறது தெரிஞ்சு இவங்க ரொம்பவே அமைதியாக தாண்டி வராங்க. ஆனால் இதை சோழன் கவனிச்சு, அண்ணே நீ கொஞ்சம் சோகமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சேரனும் நான் சோகமாலாம் இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. இதை கேட்டதுமே மறுபடியும் சோழன் கேட்குறாங்க, வேணும்னா ஒரு பெக்கடிக்கிறியா அப்படிங்கிறாங்க. என்னது நீ குடிக்கிறியா, நீ குடியெல்லாம் தொடவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னதான் சேரனன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எதுக்குமே கவலைப்படலை, நான் கார்த்திகாவை நினைக்கவே இல்லை, அவளை நான் என் மனசுலேருந்து அழிச்சிட்டேன் அப்படின்னு 1000 சமாதானம் சொன்னாலுமே அவங்க செய்கிற எல்லா செயல்லையுமே அது காட்டி கொடுத்துடுது. ஏன்னா அவங்க வெண்டைக்காய் கூட்டு பண்ணியிருக்காங்க, அது அடி பிடிச்சிருக்கு. சாம்பார் வச்சுருக்காங்க, அதில் உப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி அவங்க பண்ணுற எல்லா வேலையிலையுமே ஏதாவது மறந்து போய் தன்னலை மறந்து போய் ஏதாவது பண்ணுறாங்க. இதை எல்லாருமே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ பல்லவன் சொல்கிறான், எனக்கு சாப்பாடே வேண்டாம், ஃபுல்லாக உப்பை கொட்டி வச்சிருக்க, ஏன்னா வர வர இப்படி சமைக்கிற, இன்னைக்கு எங்கே போச்சு உன் கவனம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்னா கடையில் வேணா அன்னைக்கு வாங்கிக்கலாமா அப்படின்னு சேரணுன்னா அப்பாவியாக சொல்கிறாங்க. பல்லவன் சின்ன பையன், அவன் மட்டும்தான் விவரம் தெரியாமல் இந்த மாதிரி குறை சொல்கிறான். ஆனால் பாண்டியனும் சரி, சோழனும் சரி, நிலாவும் சரி, 3 பேருமே அவங்கள புரிஞ்சு பரவாயில்லண்ணே நாங்கள் சாப்பிட்றோம், நல்லா தான் இருக்குது, கூட்டு கூட வச்சு சாப்பிட்டா அது ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சாப்பிட்றாங்க. எல்லாரும் சாப்பிட்ட உடனே நம்ம பல்லவனும் சரி நானும் இதே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சலிச்சுட்டே சாப்பிட்றாங்க. ஆனால் நிலா ரொம்பவே கவனிக்கிறாங்க. அண்ணனோட மைண்டு சுத்தமாக சரியில்லை அப்படிங்கிறத. அவங்க மனசு ஃபுல்லாகவே கார்த்திகா மேலே தான் இருக்குது. ஏன்னா நம்ம சேரன் அண்ணாவும் மனசளவில் கார்த்திகாவை ரொம்பவே நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பார்த்த அந்த ஒரு பார்வையவே அவங்க திரும்ப திரும்ப யோசிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம சோழனுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த ஐடியாவை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.